இந்த காலை நேரத்திலும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற தேவ செய்தியின் தலைப்பு, வார்த்தைக்கு மரியாதை கொடுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை, பைபிளுக்கு, ஆண்டவர் பேசுகிற வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கணும். கர்த்தர் பேசுகிறத காதை திருப்பி கேட்க வேண்டும். கர்த்தர் என்ன சொல்கிறார் அதை கவனிக்க வேண்டும். கர்த்தர் முதலாவது என்ன செய்வார்? வார்த்தையை தான் பேசுவார். முதலாவது வார்த்தையை தான் கொடுப்பார். அதனால தான் நம்ம வார்த்தைக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து விட்டால் அதன் பிறகு உங்களுக்கு நடக்க வேண்டிய நன்மைகள், அற்புதங்கள் எல்லாம் கண்டிப்பாக நடக்கும். வார்த்தை வந்துச்சுன்னா அடுத்தது உங்களுக்கு நடக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் நடக்க ஆரம்பிச்சிடும். நம்ம நமக்கு நடக்க வேண்டிய நன்மைகளை தான், நம்ம ஆசீர்வாதங்கள் அதைத்தான் ரொம்ப முன்னாடி வைப்போம். அப்படி வைக்கக்கூடாது. வார்த்தையை தான் முன்னாடி வைக்கணும். எரேமியா 33 அதிகாரம் 3வது வசனம். எரேமியா 33 வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு பதிலை கொடுத்து என்று சொல்லப்படவில்லை. உத்தரவு கொடுத்து. உத்தரவுனா என்னது? ஆண்டவர் அதற்கான வார்த்தையை அவர் கொடுக்கிறார். நம்ம எதற்காக ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ அதற்கான வார்த்தையை அவர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்பதை தான் நம்ம கவனிக்க வேண்டும். நாம என்ன சொல்றோம்? என் கண்களில் ஒன்றும் தெரிய மாட்டுது, ஒன்றும் நடக்க மாட்டுது, நான் ஜெபம் பண்ற, எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டுது. கர்த்தர் என்ன சொல்றாரு? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அற்புதம் செய்வேன்னு சொல்லலை, உத்தரவு கொடுத்து. நான் ஒரு உத்தரவை உனக்கு நான் கொடுப்பேன். உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லலை, அறிவிப்பேன். நான் உனக்கு அறிவிப்பேன். அப்ப அறிவிப்பேன்னா அவர் பேசுகிறார். செய்வேன் அப்படின்னா அவர் அற்புதங்களை செய்கிறார். ஆனா அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நாம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? செய்யுங்கப்பா, எப்படியாவது செய்யுங்கப்பா. நாம செய்யுங்கப்பான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு? அறிவிப்பேன். அப்ப செய்வேனா அறிவிப்பேனா? அறிவிப்பேன். ஆண்டவர் அறிவிக்கும்படி கேட்கணும். ஆண்டவர் சொல்லும்படி நம்ம கேட்கணும். நம்ம ஜெபத்துல நம்ம தேவைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே நீங்க சொல்லுங்கப்பான்னு கேட்கணும். செய்யுங்கப்பான்னு கேட்கக்கூடாது. பேசுங்கப்பா, வார்த்தையை தாங்கப்பா, வசனத்தை தாங்கப்பா, வாக்கு தத்தத்தை தாங்கப்பா. அதனாலதான் ஆண்டவர் அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் செயல்படும் விதம் இப்படித்தான் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அறிவிக்க தான் செய்வேன். நீ என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது உனக்கு நான் செய்ய மாட்டேன், முதல்ல அறிவிப்பேன்.
இதான் என்னுடைய வழிமுறை, இதை மாற்ற முடியாது, இதை மாற்ற நீ நினைக்காதேன்னு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றார். நான் கர்த்தர், மாறாதவர். என்னை மாற்ற வேண்டும் என்று முயற்சி பண்ணாத, என்ன மாற்றணும்னு நீ ஜெபிக்காத, என்ன மாற்றுவதற்கு நீ உபவாசம் இருக்காத. இன்றைக்கு ஜனங்கள் ஜெபிக்கிறது எல்லாம் அவரை எப்படியாவது மாற்றணும்னு தான் செய்கிறாங்க. ஆண்டவரை மாற்ற முடியாது. நான் கர்த்தர், மாறாதவர், அவரை மாற்ற முடியாது. ஜபம் பண்ணி நாம தான் மாறணும். என்ன மாறணும்? ஜபம் பண்ணிட்டு செய்யுங்கப்பான்னு கேட்கக்கூடாது. ஜபம் பண்ணிட்டு சொல்லுங்கப்பா, அறிவிப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்களே, என் கூட பேசுங்கப்பா. ஆண்டவர் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கணும். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் மாறணும், என் காதை கொஞ்சம் திருப்புங்க, உங்களுக்கு செவி சாய்க்க திருப்புங்க. இதத்தான் ஆண்டவர் செவி சாய்க்கும்படி எதிர்பார்க்கிறார். ஏசாயா 1:19 சொல்கிறது. ஏசாயா 1:19, மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? மனம் பொருந்தி செவி கொடுத்தால். அப்ப நம்ம கேட்கணும், செவி கொடுக்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்பதை நம்ம மனம் கேட்கணும். நம்ம மனம் வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும். வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நம்ம மனம் மறுரூபமாகிறது. அப்போ மனம் பொருந்தி செவி கொடு என்றால் நாம் என்ன பண்ணுறோம்? ஆண்டவரே நான் கண்ணீரோடு வருகிற ஆண்டவரே, நம் முழங்காலிலேயே நிற்கிற ஆண்டவரே, இதெல்லாம் செய்கிறது தப்பு இல்லை. நான் என்ன சொல்கிறேன் என்பதை காது கொடுத்து கேள். அதான் கர்த்தர் சொல்றார். உன் காதை திருப்பு. அநேகருக்கு காதை திருப்ப தெரிய மாட்டுது. ஜெபத்தில் கண்ணீர் விட தெரியுது, முழங்காலில் நிற்க தெரியுது. காதை திருப்பணும், அதுவும் வேலை செய்யணும். புரியுதுங்களா? பொதுவாக நம்ம ஜெபத்தில் நம்ம செவி சாய்க்கணுன்றது என்ன வராது. நாம் சொல்கிறத அழுது சொல்லிட்டு இருப்போம், முழங்காலையே நிற்போம், அப்படியே கண்ணீர் சிந்துவோம். அவர் என்ன சொல்கிறாரு? நீ செய்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் நான் முதல்ல உனக்கு என்ன அறிவிக்க போகிறேன், செவி கொடு. கர்த்தர் காதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். காதை திருப்பு என்று கர்த்தர் சொல்கிறார். உன் காதை நீ என்ன செய்? திருப்பு. அதைத்தான் ஆண்டவர் செவிசாய், செவி கொடு. அநேகருக்கு இது தெரிய மாட்டேது. நீங்க நல்லா புரிஞ்சுங்க, ஜெபத்தில் செவி சாய்க்கிறது தான் முதலாவது இருக்கணும். அப்புறம்தான் கண்ணீர் விடுவதோ முழங்கால் படியிடுவதோ எல்லாம் அடுத்தது. அவர் என்ன பேசுறார் என்பதை கவனிக்கணும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1:23 என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உனக்கு அற்புதங்களை செய்வேன்னு சொல்லல, என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன், வார்த்தையை கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறது, நெருக்கமான சூழ்நிலை வழியாய் நீ போகிறாய். அந்த நேரத்தில் நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறாய், கூப்பிட வேண்டும். ஆனால்
செவி சாய்ப்பது. வார்த்தையை தெரிவிப்பேன் என்று சொல்கிறாரு, அதை நம்ம என்ன செய்யணும்? கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கணும். வார்த்தையை தெரிவிப்பேன், அதை கவனிக்கல, வார்த்தையை கவனிக்கலன்னு வைங்கள. 24வது வசனம், நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், அதை கேட்க மாட்டீங்க, காதை கொடுத்து கேட்க மாட்டீங்க. நான் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. நாம என்ன செய்யறோம்? கண்ணை மூடிக்கிட்டு, அப்பா எனக்கு இதை செய்யுங்கப்பா, இதை செய்யுங்கப்பான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்ப கொஞ்சம் வாயை மூடிட்டு நான் சொல்றத கேளு, என் சத்தத்தை கேளு. உனக்கு பொறுமை இல்லை, என் வார்த்தையை கேட்கிறதற்கு உனக்கு மனது இல்லை. பிரியமானவர்களே, உங்க ஜெபத்துல தேவனுடைய வார்த்தையை மறந்து விடவே கூடாது. நமக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கலாம், இதெல்லாம் சொல்றோம். சொல்லிட்டு அந்த தேவை சந்திக்கப்படுகிற அற்புதத்தை எதிர்பார்க்க கூடாது, வார்த்தையை தான் எதிர்பார்க்கணும். அவர் சொல்கிறார், நான் கூப்பிட்டு நீங்க கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. 25வது வசனம், நீதிமொழிகள் 1:25, என் ஆலோசனைகளை எல்லாம் நீங்கள் தள்ளி, என் ஆலோசனைகளை நீங்க தள்ளிடுறீங்கன்றார். நான் உனக்கு ஆலோசனைகள் கொடுக்கிறேன், அதெல்லாம் நீ தள்ளிடுற. என் கடிந்து கொள்ளுதல நீ வெறுக்கிற. என் சத்தத்தை நீ கேட்கலன்றார். ஆண்டவர் வருத்தப்படுறார். அதனால 26வது வசனம், ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்பொழுது ஆகாடியம் பண்ணுவேன். நான் சொல்கிறத கேட்கல, பயப்படும் காரியம் வரும்பொழுது நான் ஆகாடியம் பண்ணுவேன். அதனால ஆண்டவர் சொல்றாரு, உன் காதை திருப்பு, கர்த்தர் என்ன சொல்கிறார் என்பதை கேள். ஜெபத்துல நம்ம பேசுவதில் தான் முக்கியத்துவத்தை கொடுப்போம். காதை திருப்புவது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜெபத்துல தான் கர்த்தர் பேசுறார். அவர் என்ன பேசுகிறார் அதை கவனிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எரிகோவுக்கு முன்பாக வந்தபொழுது எரிகோ மதில் இருக்கிறது. எரிகோ மதில் இருக்கிறதுன்னு சொல்லிக்கொண்டு இருப்பதினால பிரயோஜனம் இல்லை. ஐயோ எரிகோ மதில் இருக்கிறது, எரிகோ மதில் தடையா இருக்கிறதுன்னு சொல்லிக்கொண்டு இருப்பதினால பிரயோஜனம் இல்லை. சிலர் இப்படிதான் தன் வாழ்க்கைக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, வாழ்நாள் முழுவதும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, அவங்களுக்கு பாருங்க ஒவ்வொரு பிரச்சனையா வந்துகிட்டே இருக்கும். இப்போ மதில் விழுவதற்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்பதை கேட்கணும். உன் வாழ்க்கையில எரிகோ போன்ற மதில்கள் இருக்கலாம், அதை நீ பேசிக்கொண்டு இருப்பதினால ஒன்று நடக்காது. கர்த்தர் என்ன இந்த சூழ்நிலையில பேசுகிறார், உன் காதை கொடுத்து கேட்கணும், காதை திருப்பணும். மதில பார்த்து பயந்து கொண்டு இருக்கக்கூடாது, பிரயோஜனம் இல்லை. மதில பார்த்து அழுது கொண்டு இருக்கக்கூடாது, அழுவதினால பிரயோஜனம் இல்லை. மதில் விழுவதற்கான பதில் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. மதிலை விழ வைப்பதற்கு
நம்ம ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். இப்போ அவர் என்ன சொல்கிறார் அதைத்தான் நம்ம காது கேட்கணும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவங்க என்னை நோக்கி கூப்பிடுவார்கள். நீதிமொழிகள் 1:28. அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். இது எவ்வளவு கஷ்டமான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? அவங்க என்னை நோக்கி கூப்பிடுவாங்க, ஜெபிப்பாங்க, ஜெப வீரரா இருக்கலாம், ஆனா மறு உத்தரவு நான் கொடுக்க மாட்டேன். இன்னொன்னு சொல்ற, ரொம்ப வேதனையா இருக்குது, அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அதிகாலையில் எழும்பி ஜெபிப்பார்கள், ஆனா என்னை காண மாட்டார்கள். வாசிப்பதற்கே கஷ்டமா இருக்குது. இவர்கள் யார்? வார்த்தைக்கு மரியாதை கொடுக்காதவர்கள், கர்த்தர் பேசுகிறதை காதை திருப்பி கேட்காதவர்கள். கர்த்தர் சொல்கிறார், நீ கூப்பிடும் பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லவில்லை, பெரிய காரியங்களை அறிவிப்பேன். அவர் அறிவிக்கிறதை கேள். தேவ பிள்ளையே, நீ தேவன் செய்கிறதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அவர் அறிவிக்கிறார். உன் காதை திருப்பி கர்த்தர் என்ன சொல்கிறார் என்பதை கேளுங்கள். இப்போ ஆண்டவர் மதில் விழுவதற்கு என்ன சொல்கிறார்? அந்த எரிகோ அலங்கம் விழுவதற்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரை, யுத்த புருஷர் ஒரு தரம் சுற்றி வாருங்கள், இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளின் நெடுந்துணி இடும்பொழுது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார். அப்ப ஆண்டவர் வார்த்தையை பேசுகிறார். 2வது வசனத்துல எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த புருஷரையும் ஒப்பு கொடுத்தேன், உங்க கையில ஒப்பு கொடுத்துட்டேன் என்றார். சொல்லிட்டு வார்த்தையை பேசுகிறார். அந்த எரிகோ இடிந்து விழுனா 7 நாட்கள் சுற்றி வர வேண்டும். 6 நாள், ஒரு நாளைக்கு ஒரு தடவை சுற்றணும். 7வது நாள் 7 முறை சுற்ற வேண்டும். அப்படி சுற்றும் பொழுது உடன்படிக்கை பெட்டி முன்னாடி போகணும். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். எக்காலம் அந்த 7வது நாளில் 7 சுற்று சுற்றும் பொழுது, அந்த 7வது சுற்று சுற்றப்படும் பொழுது எக்காலம் ஊதப்படணும். அப்போ ஜனங்க எல்லாம் ஆர்ப்பரிக்க வேண்டும். எல்லாரும் ஆர்ப்பரிக்கும் பொழுது மதில் என்ன செய்யும்? விழும். இது யாருங்க ஏற்றுக்கொள்வா? தேவன் நம்மோடு பேசும் பொழுது நம்ம அறிவுக்கு எட்டாத, புத்திக்கு எட்டாத காரியங்களை தான் பேசுவார். நாம் அதை ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் இப்படி சொல்லி இருந்தா எல்லா இஸ்ரவேலர்களும் ஒரு பாறையை, கெட்டப்பாறையை எடுத்துக்கொண்டு அந்த அலங்கத்தை போய் இடிங்க, எல்லாரும் இடிங்க அப்படின்னு சொல்லி இருந்தா இது அறிவுக்கு எட்டக்கூடிய காரியமா இருக்குது. இப்ப அறிவுக்கு எட்டாத காரியம். 6 நாள் சுற்றி வரணும், 7வது நாள் 7 முறை சுற்றணும். 7வது சுற்று சுற்றும் பொழுது
எக்காலம் ஊதப்படும் பொழுது ஆரவாரம் செலுத்தணும். இதெல்லாம் என்னது? பிரியமானவர்களே, நம்ம தேவ வார்த்தையை நம்ம மூளை அறிவில் யோசிக்க கூடாது. நம்ம மூளை அறிவை போட்டு நம்ம என்ன செய்கிறோம்? ரொம்ப யோசிக்கிறோம். இதை பண்ணிடலாமா, அதை பண்ணிடலாமா, இதை செய்யலாமா? தெய்வ பிள்ளைய, உன் வாழ்க்கையில நீ எத்தனை பிரச்சனையை சந்திக்கிற? பிரச்சனையை சந்திக்கும் பொழுது நீ என்ன செய்யற? இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதை பேசலாமா, அதை பேசலாமா, இப்படித்தானே நீ நினைக்கிற? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் உனக்கு வருகிறதா? உன்னுடைய குழப்பமான மதில்கள் போன்ற தடை வாழ்க்கையில முன்னேற முடியாதபடி இருக்கலாம். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, தடையை நீக்க உன் சுய அறிவை, உன் மூளையை போட்டு கசக்கி கொண்டு இருக்காது. கர்த்தருடைய வார்த்தையை கவனி. அதான் இன்றைக்கு தலைப்பு, வார்த்தைக்கு மரியாதை கொடுங்கள். கர்த்தர் பேசுகிறத காதை திருப்பி கேட்க வேண்டும். கர்த்தர் என்ன சொல்கிறார் என்பதை கவனிக்க வேண்டும். தேவன் எப்பொழுதுமே முதலாவது வார்த்தையை தான் கொடுப்பார். நீங்க வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் சொல்லுகிறபடி நீங்க செய்து விட்டால் உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய அத்தனை நன்மைகளும் நடக்கும். நீங்க ஆண்டவர் வார்த்தைக்கு செவி கொடுப்பீங்கன்னா உங்க ஜெபங்களுக்கு பதில் வரும். நீங்க அதிகாலையில் ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவரை கண்டடைவீர்கள். ஆண்டவர் யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான். யாருக்கு? அதிகாலையில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறவர்கள். அதான் தாவீது சொன்னான், அதிகாலையில் உம்முடைய சத்தத்தை கேட்க பண்ணும். தெய்வ சத்தத்துக்கு மரியாதை கொடுக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். அவர் நமக்கு பதில கொடுப்பதும் அவர் நமக்கு செய்வதை குறித்தும் நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கிறத அதை நம்ம எண்ணத்தை விட்டு நீக்கிடணும். அது அவர் செய்வார். அவர் செய்ய வேண்டியதை அவர் நிச்சயம் செய்வார். அவர் என்ன சொல்றாரு? நான் என்ன பேசுறேன் என்பதை கவனி. உன் பிரச்சனைக்கு, உன் சூழ்நிலைகளுக்கு நான் உனக்கு என்ன வார்த்தையை கொடுக்கிறேன், அந்த வார்த்தையை கவனின்றார். வார்த்தைக்கு செவி கொடுத்தால் நன்மையை புசிப்போம். ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஜெபத்தில் நாங்கள் முழங்கால் படியிடுவதும் கண்ணீர் சிந்துவதும் இது மட்டுமல்ல முக்கியம். ஜெப வீரராய் இருப்பது மட்டும் முக்கியம் அல்ல. ஜெபத்தில் நீங்க என்ன சொல்றீங்களோ, என்ன அறிவிக்கிறீங்களோ, அதை கேட்கிற காது ரொம்ப முக்கியம். ஜெபன்னு நாங்க உட்கார்ந்தாலே காது செவி கொடுப்பதில் கவனம் செலுத்தணும். காதை கர்த்தர் பக்கமா திருப்பணும். ஜெபத்துல எங்க காதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கிருபை தாங்க. ஒவ்வொருவர் மேலும் உங்க பிரசன்னை இருக்கட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களெல்லாம் ஆசீர்வதிப்பார். தோத்துறேன்.